இன்னைக்கு சிம்பிளா அரைச்சி விட்ட பருப்பு ரசம் செய்யலாம் வாங்க. எவ்வளோ பிரமாதமான சாப்பாடு சாப்பிட்டாலும் கடைசியில் ரசம் சாதம் இல்லைன்னா சாப்பிட்ட திருப்தியே இருக்காது இல்லைங்களா? எங்கள் வீட்டு ஸ்டைலில் அரைச்சி விட்ட பருப்பு ரசம் செய்கிறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பை கழுவிட்டு குக்கரில் போட்டு 1 கப் தண்ணி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா குழைய வேக வச்சுக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 8 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். அடுத்து பெரிய எலுமிச்சை சைஸ் அளவு புளியை 1 கப் தண்ணியில் நல்லா கரைச்சி வடிகட்டிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தய பொடி, அரைச்சி வச்ச மசாலா, அதோட இன்னும் 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். குக்கர்ல பருப்பு நல்லா வெந்து இருக்கு. அதை இன்னும் கரண்டியால நல்லா மசிச்சு விட்டு புளி தண்ணியில சேர்க்கலாம். கடாயில 1 டீஸ்பூன் எண்ணெயை விட்டு 1 டீஸ்பூன் நெய்யை விட்டு சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிஞ்சதும் 3 வரமிளகாய் கிள்ளி போட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கி கரைச்சி வச்ச ரசத்தை ஊற்றி நுரைச்சு வரும்போது கொத்தமல்லி தூவி இறக்கினா சூப்பரான அரைச்சி விட்ட பருப்பு ரசம் ரெடி. இந்த ரெசிபியோட ஃபுல் வீடியோ இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சன் தமிழ் யூடியூப் சேனல்ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.